வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி தென்னங்கன்று நடவு செய்கிற முறை தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தென்னங்கன்று நடவு செய்கிற முறையை. அப்படி இருந்த வரைக்கும் நிறைய விவசாயிகள் வந்து தென்னங்கன்றை வந்து எப்படி நடவு செய்யணும், எப்படி மண் அணைக்கணும், எப்படி எவ்வளவு தூரம் ஆழம் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய கஸ்டமருக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே போல் நிறைய தோட்டத்துக்காரங்கள்ட்ட நான் இப்போ போய் பார்க்கும்போது எல்லாருமே மண்ணை மூட்டில் அணைக்க தான் செய்கிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுக்கு எந்த ஊர் சார்? இது எந்த ஊர் சார்? இது ஆசூர் சார். ஆசூர், திருநெல்வேலி மாவட்டம் அப்படிதானே சார்? இதுக்கு முன்னுக்கு நான் இதே போல ஆசூர்ல ஒரு தோட்டம் வச்சு கொடுத்தேன்னு பார்த்துக்கோங்க. அவங்கள்ட்டையும் இதே விளக்கத்தை தான் சொல்லியிருந்தேன். அவங்களும் பின்ன மரத்து மூட்டில் மண் அணைச்சி தான் வச்சிருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. சரியா? இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படிதானே சார்? நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கி திருநெல்வேலியில் நிற்கிறோம். இதை என்னன்னாக்கி இவங்க வந்து இது எத்தனை ஏக்கர் சார்? இது ஒரு 3 ஏக்கர் சார். 3 ஏக்கர். இதை கவர் பண்ணுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுமே 3 ஏக்கருமே அவங்க வந்து என்ன செய்யணும், தென்னங்கன்று நடவு செய்யக்காண்டி குண்டு தோண்டி பைப் லைன்லாம் கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மரத்தை நம்ம இவங்களுக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி காணிச்சு கொடுக்குறோம். பார்த்துக்கிடுங்க. அதாவது என்னென்னா இந்த குண்டை காணிங்க. இப்போ இவங்க ஒரு ஜேசிபி வச்சு ஒரு பக்கெட் அளவுக்கு ஆழம் எடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும், முன்னாக்கி மம்பட்டி எடுத்து நம்ம இந்த மண்ணை முதல்ல வெளியே எடுக்கணும். இப்படி கொத்தி இப்படி வெளியே எடுக்கணும். இந்த மண்ணு நம்ம எதுக்காண்டி எடுக்கிறோம்னா, ஜேசிபி ஒரு கை அளவு தான் மண் எடுத்திருக்கு. அப்போ இது நமக்கு வந்து நமக்கு இந்த குண்டு வந்து காணாது. ஆமா, ஆழம் பத்தாது. அப்படி இருக்கும்போது நம்ம 3க்கு 3 குண்டு தோண்டணும். ஆமா ஆமா ஆமா. சரி, நம்ம இப்போ என்ன இருக்குல்ல, இது வந்து 3 அடி ஆழம் இருக்கும். ஒரு மம்பட்டி உயரம் வந்துட்டா இந்த பார்த்துக்கிடுங்க. 1 2 3 3 அடி ஆழம் நம்ம இப்போ தோண்டி இருக்கோம். அதுக்கும் பிறகு என்ன செய்யணும்னாக்கி பக்கத்தில் உள்ள மண்ணெல்லாம் கொத்தி பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள மண்ணெல்லாம் கொத்தி இப்படி உதிர் மண்ணாட்டு போடணும். இந்த உதிர் மண்ணாட்டு எதுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கி அந்த வேர் விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ தண்ணி விடும்போது ரொம்ப டைட்டாக இருந்தால் வேர் விட கஷ்டமாக இருக்கும். அப்போ உதிர் மண் கிடந்துன்னா வேர் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த உதிர் மண் நம்ம போடுறது. பார்த்துடுங்க. இப்போ நம்ம கண்ணை நடவு செய்யுது எப்படின்னா, நம்ம 3 அடி குண்டு தோண்டி இருக்கோம். பார்த்துடுங்க. இப்படி சென்டரில் வைக்கிறீங்களா? சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த நம்ம வெட்டி வச்சோம்ல உதிர் மண், இந்த மண்ணை நம்ம எடுத்துக்கலாம். கல் கட்டி இல்லாமல் காடா இல்லாத மண்ணை இப்படிப்பட்ட கட்டியெல்லாம் போட வேண்டாம். இப்போ ஆமாம், இது வைக்கும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுக்கணும்னா, அது எதுக்காண்டி சுண்ணாம்பு போடுறேன்னா வேர் பூச்சி அரிக்காம இருக்கிறது. சரியா? சரி சார். இந்த மாதிரி உதிர் மண்ணு தான் போடணும். நம்ம மரம் வைக்கும் போதும் கொஞ்சம் உதிர் மண்ணு போட்டீங்கன்னா வேர் விடுறதுக்கு அழகா இருக்கும். ஏன்னா இளங்கன்று பார்த்தீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வைக்க பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் உதிர் மண்ணு போடணும். கொஞ்சம் மண் அலை வேண்டாம்.
இந்த மாதிரி தான் தென்னங்கன்று நடவு செய்யணும் பார்த்துக்கிடுங்க. இந்த பார்த்தீங்களா மேலே உள்ள நெட்டி தெரியும் பார்த்தீங்களா? இந்த நெட்டி தெரியாது எதுக்காண்டினாக்கி இந்த வேர் வர்றதுக்கு காத்து ஓட்டம் உள்ள கிடைக்கும். ஓ சரி சரி. தென்னை மரம் வந்து உள்ள காத்து போறதுக்கு ஆமா இந்த காத்து வர்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வேர் விடுறதுக்கும் அதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா நீங்க நம்ம இந்த மட்டத்துக்கு தான் வைக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கி இந்த இதுக்கு மேல மண்ணு கூட்டக்கூடாது. இப்படி சரி சரி. இப்படி மேல மண்ணு கூட்டினீங்கன்னா காத்து விட போயிடாது, மரம் செத்து போயிடும். இப்படி வச்சீங்கன்னாக்கி மரம் தெளிவா வரும். சரியா? அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி நீங்க ஆழம் எடுத்து இந்த மாதிரி தென்னங்கன்று நடவு செய்தீங்கன்னாக்கி இதுல எந்த கண்ணுமே ஃபால்ட் போகாது. அதுக்கு கேரண்டி நான் கொடுக்குறேன். சரியா? இந்த இப்ப வந்து என்னன்னா இவங்க வந்து 3 ஏக்கர் வச்சிருக்காங்க. இந்த 3 ஏக்கருமே நீங்க இப்படி வச்சீங்கன்னா இதுல எந்த கண்ணு ஃபால்ட் போனாலும் அனு நர்சரி கார்டன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஆமா இதுல சார் இப்போ காத்து நேரத்துல அதிகப்படியான காத்து அடிக்கும் போது அப்படி சாயம் சார் நம்ம லைட்டா கொஞ்சம் தான் மூடிருக்கோம். அதுதான் சார் நம்ம இப்ப வந்து என்னன்னா நம்ம சவுண்டி இருக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா இந்த கண்ணு அசைவு இருக்கா பாருங்க. தேங்காய் அசைவு இருக்கா பாருங்க. இல்ல தோகை அசையும். தோகை அசையும். இந்த தேங்காய் அசைதா பாருங்க. தேங்காய் அசைதா பாருங்க. தோகை தான் அசையும், தேங்காய் அசையாது. பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன் நம்ம என்ன செய்யணும், வச்சு இறுக்கிக்கிட்டு நல்லா டைட்டா என்ன செய்யணும், சவுண்டி அந்த தேங்காவை சவுண்டி டைட்டு கொடுத்துடணும். டைட்டு கொடுத்தீங்கன்னா காத்து அடிக்கும் போது தோகை தான் அசையும். அதுனுங்க தோகை தான் அசையும், தேங்காய் அசையாது. அப்ப மரம் சரியக்கு வாய்ப்பு இருக்காது. இது என்னன்னா 6 மாசத்துல என்ன செய்திரும், கொஞ்சம் மூடு பருத்து கணக்கோல கிரியும், மட்டை பெரிய மடல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யாது, அசையவே செய்யாது. வேர்லயும் மண்ணு இந்த மண்ணுலயே வேர் போட்டுரும், அசையாது. சரியா? இது எல்லா விவசாயிக்கும் பயன்படும் நினைக்கிறேன். எல்லா விவசாயியும் இதே மாதிரி நடவு செய்யுங்க. நம்ம அனு நர்சரி கார்டன் கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தோலை பீச் பக்கத்துல இருக்கு. ஏதாவது விவசாயிகளுக்கு தென்னங்கன்று தேவைன்னாலும் செய்தான், ஃப்ரூட் ஐட்டங்கள் பல வகைகள் தேவைன்னாலும் செய்தான், நம்ம அனு நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? என் நம்பர் வந்து நான் அந்த கீழே கொடுக்குறேன். அல்லாமலாம் யாருக்கு தேவைனாலும் மூச்சு வாங்குது, வெயில் கொஞ்சம் காடாரு. என் நம்பர் வந்து 75 98 16 56 73. அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார்.